happy wedding. Alaya cotton vettigal shirtgal wedding celebration. Hello? பிரியாணி கடையில பாபு கடையில வந்து சாப்பிட வந்தோம். 2 பேர் குடிச்சிட்டு வந்தாங்க. அதுல ஒரு பையன் ஒழுங்கா பேசுறான், ஒருத்தன் ஓவரா பேசுறான் மேடம். அது என் பொண்ணு மேல இடிச்சுட்டான், அவ்வளவு பேசுறான் மேடம். நீங்க வீடியோவா இருக்கு, ரெக்கார்டும் இருக்குங்க மேடம். நாசம் பண்ணிடுவேன். கத்தி எடுத்துன்னு வந்தேன், அவ்வளவுதான். யாரை இட்டுன்னு வரணுமோ இட்டுன்னு வா போ, போலீஸ்ல யாரை வேணாலும் இட்டுன்னு வா போ என ஒரு பிரியாணி கடையில் சாப்பிட்டு கொண்டிருந்த பெண்ணிடம் பாலியல் ரீதியாக அத்துமீறியதோடு தட்டி கேட்ட பெண்களிடம் ஆபாசமாகவும் அருவருக்கத்தக்க விதமாக கொலை மிரட்டல் விடுக்கும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் பாதிக்கப்பட்ட பெண்மணியோ பொண்ணு மேல இடிச்சிட்டு அவ்வளவு ஆபாசமா பேசுறான் மேடம், உடனே வாங்க என கதறும் காட்சி வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. மேடம் கொஞ்சம் வாங்க மேடம். பொண்ணு மேல இடிச்சு அவ்வளோ ஆபாசமா பேசுறான் மேடம், உடனே வாங்க என பெண் ஒருவர் கதறும் வீடியோவும் வெளியாகியுள்ளது. சென்னை தண்டையார்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் 30 வயது பெண். இவர் 11ஆம் தேதி மதியம் தனது தாயாருடன் புளியந்தோப்பு நெடுஞ்சாலை பகுதியில் உள்ள பிரியாணி கடைக்கு வந்து பிரியாணி சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். அப்போது இவரது பின்புறமாக அமர்ந்திருந்த நபர் அந்த பெண்ணை இடித்துள்ளார். இதில் இருவருக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது அந்த நபர் அந்த பெண்ணை தகாத வார்த்தைகளால் திட்டி அவமானப்படுத்தியுள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த அந்த பெண் இது குறித்து புளியந்தோப்பு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புளியந்தோப்பு போலீசார் இது குறித்து வழக்கு பதிவு செய்து கடையில் இருந்த சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் புளியந்தோப்பு குருசாமி ராஜாபுரம் 3வது தெருவை சேர்ந்த 28 வயது தனசேகர் என்பவனை கைது செய்தனர். தனசேகர் மீது பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பெண்ணிடம் அத்துமீறியதோடு தட்டி கேட்ட பெண்ணிடம் ஆபாசமாகவும் கொலை மிரட்டல் விடுக்கும் விதமாகவும் பேசும் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. பாலிமர் செய்திகளுக்காக மாதவரம் செய்தியாளர் செல்வம். Alaya cotton vettigal shirtgal wedding celebration.